வணக்கம். இது பேச்சுரிமை அதிகாரம். அன்பார்ந்த தமிழ் சொந்தங்களே, நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஐயா எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்களை பற்றித்தான் நாம் பார்க்க போறோம். என்னவென்றால், எடப்பாடி அவர்கள் மக்களை தமிழகத்தை காப்போம், மக்களை மீட்போம் என்ற தலைப்பில் தமிழகத்தில் மக்களை சந்தித்து கொண்டு வருகிறார். அந்த வகையில் எடப்பாடி அவர்கள் தமிழக நலனை பற்றியும் தமிழக மக்களை பற்றியும் இல்லை தமிழகத்திற்கு அடுத்தபடியாக அதிமுக ஆட்சிக்கு வந்தால் என்னென்ன நாங்கள் நன்மைகள் செய்வோம் என்று சொல்ல வேண்டும். தயவு கூர்ந்து அப்படித்தான் சொல்ல வேண்டும். அப்படி நீங்கள் சொல்லினால் மட்டுமே மக்கள் மனதில் நீங்கள் இடம் பிடிப்பீர்கள், உங்களை நம்புவார்கள். அதை விடுத்துவிட்டு இல்லை என்றால் பிஜேபி, நீங்கள் இணைந்திருக்கும் கூட்டணியில் இருக்கும் பிஜேபி கட்சி இல்லை மாநிலத்திற்கு, இந்த தமிழ் மாநிலத்திற்கு என்னென்ன நன்மைகள் செய்திருக்கிறது அப்படி என்று அதை நீங்கள் விளக்க வேண்டும். அதையும் செய்ய மாட்டீங்க. இல்லை திமுக அதிமுக இல்லை அதிமுக இல்லை திமுக, இந்த இருவரும் கட்சி தான் தமிழகத்தில் பெரிய கட்சி. இதற்கு கீழேத்தான் சிறிய சிறிய கட்சிகள் இருக்கிறது. ஏன் பிஜேபி காங்கிரஸ் என்றால் கூட உங்களுக்கு கீழே தான். ஏன்னா அதிமுக திமுகவுக்கு கீழே தான், அவங்களுக்கு ஓட்டு வங்கி கீழே தான். நீங்கள் தான் தமிழகத்தில் மாநிலத்திலே பெரிய கட்சி. அப்படி இருக்கும்போது இல்லை உங்களை கம்பேர் பண்ணி திமுகவை நீங்கள் விமர்சிக்கலாம். கண்டிப்பாக நாங்கள் அதிமுக ஆட்சியில் நாங்கள் இதையெல்லாம் செய்தோம், ஆனால் திமுக இதுவரை இது போன்ற செயல் செய்யவில்லை, திட்டங்கள் செய்யவில்லை, இல்லை நாங்கள் செஞ்ச திட்டத்தை முடக்கிவிட்டது, இது போன்ற விமர்சனங்களை நீங்கள் முன்வைக்கலாம். ஏன்னா நீங்கள் ஜெயிப்பதற்கு. கண்டிப்பாக திமுக என்ன மக்களுக்கு நல்ல திட்டம் கொண்டு வரவில்லை, நாங்கள் வந்தால் இந்த திட்டங்கள் எல்லாம் கொண்டுட்டு வருவோம், மக்களுக்கு தொழில் சார்ந்த திட்டங்களை கொண்டு வருவோம், மக்களுக்கு அடிப்படை வசதி கொண்ட திட்டங்களை நாங்கள் செயல்படுத்துவோம் என்று நீங்கள் விமர்சிக்கலாம். அதை விடுத்துவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்கள் பதவிக்கு தகுந்த பேச்சை விட்டுவிட்டு சிறிய சிறிய அமைப்புகளை விமர்சிக்கிறீங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, கம்யூனிஸ்ட்டு இந்த மண்ணில் காணாமல் போய்விடும், கம்யூனிஸ்டுகள் செய்யாத போராட்டம் நீங்கள் செய்தீர்களா? இல்லை நான் கேட்குறேன். அப்படி மக்களுக்கு நல்ல நல்ல திட்டங்கள் கொண்டு வருவோம் என்று விமர்சிக்காமல் பார்த்தீங்கன்னா, கம்யூனிஸ்டுகள் இந்த மண்ணில் காணாமல் போய்விடும், கம்யூனிஸ்டுகள் திமுகவிற்கு அப்படி இருக்கிறது, இப்படி பேசுகிறது, இதையெல்லாம் நீங்கள் குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் இந்த மண்ணில் காணாமல் போய்விடும், இதையெல்லாம் நீங்கள் பேசவே கூடாது. ஏன்னா நீங்கள் ஒரு கட்சிக்கு பொதுச் செயலாளர், ஒரு கட்சியை வழி நடத்தக்கூடியவர். உங்கள் கட்சியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் 2ஆம் கட்ட தலைவர்கள் இதையெல்லாம் பேசலாம், அனைவரையும் விமர்சிக்கலாம். ஆனால் நீங்கள் ஒரு கட்சியின் முதன்மையானவர், ஒரு கட்சியின் பொதுச் செயலாளர், கட்சியை வழி நடத்தக்கூடியவர், இந்த கட்சி மக்களை கட்சியில் இருக்கும் 1 கோடி தொண்டர்களையும் வழி நடத்தக்கூடியவர். ஆனால் நீங்கள் இப்படி பேசலாமா? நீங்கள் ஒரு சிறு சிறு அமைப்புகளை விமர்சிக்கலாமா? நேரடியாக கண்டிப்பாக விமர்சிக்கக்கூடாது. அப்படி நீங்கள் விமர்சித்தால் விளைவுகள் வேற மாதிரியாக இருக்கும். ஏன்னா இப்போ ஒரு கம்யூனிஸ்ட் இருக்குன்னு வச்சுக்கங்க, அவங்கள நீங்கள் விமர்சிக்கும் போது கம்யூனிஸ்ட் செய்யாத போராட்டங்கள் அதிமுக ஒன்றும் செய்து விடவில்லை. இப்போ கம்யூனிஸ்டுகள் பார்த்தீங்கன்னா, வேங்க வயலில் உங்கள் போராட்டம் என்ன? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் போராட்டம் என்ன? வேங்க வயலில் கம்யூனிஸ்ட் முழு மூச்சா நின்று இருக்காங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா, தேயிட தோட்டத்தில் உங்களுடைய போராட்டம் என்ன? கம்யூனிஸ்ட் முழு மூச்சு அதில் இறங்கி அவங்களுக்கான நீதியை வாங்கி தந்திருக்காங்க. அதே போல் இப்போ கவின் படுகொலை
இப்ப போலீஸ்ல வந்து லாக்அப் டெத் இதெல்லாம் உங்களுடைய போராட்டம் என்ன? அனைத்து இந்திய அண்ணா திராவிட கழகத்தின் போராட்டம் என்ன? ஆனா கம்யூனிஸ்டுகள் அனைத்து போராட்டத்திலையும் முழு மூச்சியாக போராடி இருக்கிறது திமுக அரசை எதிர்த்து. ஆனால் நீங்க என்ன சொல்றீங்கன்னா, கம்யூனிஸ்டுங்க என்ன பண்ணியிருக்காங்க? அதே போல விடுதலை சிறுத்தைகள் சாதிய போராட்டமாக இருந்தாலும் சரி, ஒரு பொதுவான போராட்டமான இருந்தாலும் சரி, மக்களுக்காகவே மக்களுக்காகவே அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள், வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மக்களின் வாழ்வாதாரத்திற்காக. நீங்க நீங்க என்ன இதுவரைக்கும் மக்களுக்கான போராட்டம் என்ன நடத்திருக்கீங்க சொல்லுங்க? உங்க கட்சிக்கான போராட்டத்த தவிர, மக்களுக்கான ஒரு பார்த்தீங்கன்னா, விழுப்புரம் பக்கத்துல கோயில் நுழைவு போராட்டம். அது யாரு விசிகா தான் நடத்துனது. கம்யூனிஸ்ட் நடத்துனது. உங்களுக்கான போராட்டம் என்ன அதுல? சொல்லுங்க பார்ப்போம். வேங்க வயல்ல தொட்டியில மணத்த கலந்தாங்க. தண்ணி குடிக்கும் மக்கள் குடிக்கும், பொதுமக்கள் குடிக்கும் தொட்டியில மலத்த கலந்தார்கள். அதற்காக நீங்க என்ன போராடி இருக்கீங்க? அதிமுகவை கேட்கிறேன். எடப்பாடி அவர்களே உங்க கட்சியில இருந்து என்ன போராடி இருக்கீங்க? அந்த இதுல போராடியது விடுதலை சிறுத்தைகள் தான். விடுதலை சிறுத்தைகள் போய் அங்க டாக்டர் எல்லாம் கூட்டிட்டு போயிட்டு முகாம் நடத்தினாங்க. உங்களுடைய போராட்டம் அதுல என்ன இருக்கு? என்ன தீவிரமா பண்ணிட்டீங்க நீங்க? அதே போல லாக்அப் டெத் அதுல போயிட்டு சிறிய கட்சியா இருந்தாலும் அங்க போயிட்டு பார்த்துட்டு ஒரு ஆர்ப்பாட்டமே பண்ணாங்க திருநெல்வேலியில. அதுல உங்களுடைய போராட்டம் என்ன? எடப்பாடி அவர்களே, இது போல மக்களுக்கான போராட்டம் ஒரு போராட்டத்தை கூட நீங்கள் முன்னெடுக்காத எதிர்கட்சி, அது நீங்க எதிர்கட்சியில் இருக்கும்போதே ஒரு போராட்டத்தை கூட முன்னெடுக்கவில்லை. இதுவரைக்கும் நீங்க தாழ்த்தப்பட்ட என்று சொல்லக்கூடிய தலித் மக்களுக்காக எடப்பாடி தலைமையில் என்ன போராட்டம் நடத்தி இருக்கிறீங்க இது வரைக்கும்? ஏன் இப்பொழுது வரை இப்ப தூய்மை பணியாளர்கள் கூட இப்ப நள்ளிரவில் கைது செய்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 12-13 நாட்கள் போராட்டம் பண்ணாங்க. அதற்காக நீங்க என்ன குரல் கொடுத்தீங்க? அதுக்கு குரல் கொடுத்தது வந்து விடுதலை சிறுத்தைகளும் கம்யூனிஸ்டுகளும் தான். ஆனால் நீங்க இந்த கம்யூனிஸ்ட் விடுதலை சிறுத்தையும் நீங்க வந்து போற இடத்துல பூரா விமர்சிக்கிட்டே இருக்காங்க. உங்களுடைய கோபம் புரிகிறது. என்ன கோபம்னா, உங்களுடன் அவர்கள் கூட்டணிக்கு வர மறுப்பதால் அவர்களை விமர்சிக்கிறீங்க. விமர்சிங்க, ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் நீங்க விமர்சிக்காதீங்க. ஏன்னா நீங்க ஒரு கட்சியின் பொதுச் செயலாளர். இப்ப நீங்க அவங்களை விமர்சிக்கும் போது உங்கள் ஓட்டு பலம் கண்டிப்பாக குறைய செய்யும். ஏன்னா திமுக வெறுப்பாளர்கள் அந்த கட்சியிலிருந்து நிறைய பேர் இருப்பாங்க. சரி போடா அதிமுகவுக்கு போட்டு போலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா நீங்க விமர்சிப்பதன் மூலமாக அந்த ஓட்டு உங்களுக்கு கிடைக்காது. அதை புரிஞ்சுக்குங்க. அதே போல விடுதலை சிறுத்தைகள் திமுக எதிர்ப்பு அந்த கட்சியில் அதிகமாக இருக்கிறது. ஆனால் திருமாவளவன் அவர்கள் இந்த கட்சியும் காணாம போய்விடும் என்று நீங்க சொல்றீங்கல்ல, கண்டிப்பாக உங்களை பிஜேபி காணாமல் அடிச்சு விடும். ஏன்னா அங்க இருக்கிறவங்க பூரா அதிமுக ஓட்டு போடலாம்னு நினைச்சிருப்பான். ஆனா இனிமேல்ட்டு உங்களுக்கு ஒரு ஓட்டு கூட போட மாட்டான். எப்படி நீங்க வந்து போய் விமர்சிக்கலாம்? ஒரு சிறிய அமைப்புகளை போயிட்டு சிறிய அமைப்புகள் வந்து இன்னைக்கு நாளைக்கு வேணும். இல்லை உடனடியாக எலெக்ஷன் இன்னும் கொஞ்சம் தூரம் தான், இன்னும் நாளைக்கு நாளன்னைக்கு இல்லை எலெக்ஷன் இன்னும் இருக்கு. திடீர்னு வெளியே வந்தாலும் வரலாம். ஏன் நேரடியாக கம்யூனிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தை மதிமுக எல்லாம் சொல்றாங்களே பிஜேபி இல்லைன்னா நாங்கள் கூட்டணிக்கு வந்துருவோம்னு. ஏன் அந்த பிஜேபி நீங்கள் வெளியேற்றிட்டு இவங்கள உள்ள வைங்க. பிஜேபியை வந்து உள்ள வச்சிருக்கணும்னு என்ன அவசியம்? நான் கேட்குறேன். நாங்கள் வந்து பாரம்பரியமாக அதிமுக குடும்பத்தில் இருந்து தான் வந்திருக்கிறோம். அப்படி பிஜேபி கூட்டணி வைத்ததுனால என்ன பயன், என்ன பலன் அளிக்க போகுது? ஏன் முன்னொரு காலத்திலே அம்மையார் அவர்களே சொல்லியிருக்காங்களே, நான் ஒரு மிகப்பெரிய தப்பு செய்து விட்டேன், இனி அந்த தவறு செய்த மாட்டேன். நான் செய்த தப்பு பிஜேபியுடன் கூட்டணி அமைத்ததுதான். அது இனி நான் பிஜேபியுடன் கூட்டணி அமைக்க மாட்டேன் என்று சத்தியம் செய்தார. அவர்கள் வழியில் தானே நீங்க வந்தீங்க. நான் தொண்டன் மூச்சுக்கு 300 வாட்டி சொல்றீங்கல்ல, அவர்களின் வழியில் தானே நீங்க வந்திருக்கீங்க. அப்ப நீங்க அவங்க செஞ்சா என்ன, நீங்க சத்தியம் செஞ்சா என்ன, ஒண்ணு தானே. எப்படி நீங்க எதற்காக உங்க சுயநலத்திற்காக யாருடன் வேணாலும் கூட்டணி போவீங்க? ஒரு கொள்கை இல்லாம உங்க பின்னால எல்லாம் அணி திரள்வாங்களா? இல்ல உங்க பின்னால அணி திரள்வார்களா? இல்ல நாங்க கேட்கிறோம். நாங்களும் பாரம்பரியமா அண்ணா திராவிடம் தான். இது வரைக்கும்
அண்ணா திராவிட இரட்டலையை தவிர வேற ஒரு சின்னத்திற்கு இந்த விரல் போனதில்லை. இந்த விரல் போனதில்லை. ரெட்டலைக்கு மட்டும்தான் இந்த பட்டனு வேலை செய்யும், இந்த விரல். அப்படித்தானே நாங்க இருக்கிறோம். நாங்க எல்லாம் தொண்டர்களாகிய நாங்கள் சொல்றோம்ல, நீங்க அமைச்சர்கள் ஒரு 50 பேர் அமைச்சர்கள் இருப்பீங்க. நீங்க மட்டும்தான் கட்சியா? இல்ல கேட்கிறேன். நீங்க மட்டும்தான் கட்சியா? பிஜேபியை விட்டு நீங்க பிஜேபிக்கு கூட்டணிக்கு போகாதீங்கன்னு நாங்க சொல்றோம். ஆனா நீங்க என்ன சொல்றீங்க? நாங்க பிஜேபிக்கு தான் போவோம்னா உங்களுக்கு எப்படி ஓட்டு போட முடியும்? சிறு சிறு அமைப்பு உங்க கூட எப்படி களத்துல நிற்கும், களமாடும்? பிஜேபி மக்களுக்கு நல்லது செய்கிற கட்சி இல்லைன்னு சொல்றாங்க. அது உங்களுக்கும் தெரியும். இருந்தாலும் உங்க தனிப்பட்ட இதுக்காக நீங்க போய் அது கூட கூட்டணி சேர்றீங்க. ஏன் சேர்றீங்க? அப்ப நீங்க கண்டிப்பா தோல்வியை தான் தழுவணும். அப்புறம் எப்படி வருவாங்க சிறு அமைப்பு உங்க கூட? இதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க எடப்பாடி அவர்களே. சிறு சிறு அமைப்பை விமர்சிப்பதை தவிர்த்துவிட்டு நாம் எப்படி ஜெயிப்பது என்று யோசித்து அதன் பிரகாரம் செயல்படுங்கள். நன்றி, வணக்கம்.